கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை எளிய தமிழில் புரிந்து கொள்ள தயாரா? AI இன் லா தமிழின் நோக்கம் சட்ட அறிவை அனைவருக்கும் எளிமையாக கொண்டு சேர்ப்பது. சட்டத்துறையில் AI உலகிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வெல்கம் டு AI இன் லா. தம்பி, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம மாஸ் மூவி பிளாட் மாதிரி இருக்கும். இந்த வீடியோல நாம 5 முக்கியமான விஷயங்களை அலச போறோம். 1970ல கர்நாடகாவில மினர்வா மில்ஸ்னு ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி இருந்துச்சு. அந்த மில்லுல உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க. அப்புறம் பொதுநலன் முக்கியம்னு சொல்லி 1974ல சிக் டெக்ஸ்டைல் அண்டர்டேக்கிங்ஸ் ஆக்ட் மூலமா அந்த மில்ல மொத்தமா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சொந்த கம்பெனியை இப்படி கவர்மெண்ட் எடுத்த உடனே மில் ஓனர்ஸ் பயங்கர காண்டாகி நேரா கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா அப்போ இருந்த இந்திரா காந்தி கவர்மெண்ட் 1976ல ஒரு பெரிய செக் வச்சாங்க. அதுதான் 42nd அமெண்ட்மெண்ட். பார்லிமெண்ட் நினைச்சா கான்ஸ்டிடியூஷனை எப்படி வேணா மாத்தலாம், அத கோர்ட்டுல யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு கடுமையான ரூல் கொண்டு வந்தாங்க. முன்னாடியே கோர்ட் சொன்ன பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை கட்டமைப்பு விதியையே இது சவால் செஞ்சது. முதல் முக்கியமான பஞ்சாயத்து, பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனை மாத்துறதுக்கு அன்லிமிட்டெட் பவர் இருக்கா இல்லையா என்பதுதான். ரெண்டாவது, மக்களோட நன்மைக்காக டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸை செயல்படுத்தும்போது ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பறிபோனா அங்க எது ஜெயிக்கணும்? மில்லில் தொடங்கிய இந்த மோதல் இந்திய அரசியலமைப்பின் உச்ச அதிகாரத்தை யார் கையில் வைத்திருப்பது என்ற மிகப்பெரிய சட்ட போராட்டமாக மாறியது. மில் ஓனர்ஸ் தரப்புல கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்க பறிக்க முடியாது. கோர்ட்டுக்கு போய் நீதி கேட்கிற எங்களோட ஜுடிஷியல் ரிவ்யூ உரிமையை நீங்க எப்படி தடுக்கலாம்னு கேட்டாங்க. கோர்ட்டோட அதிகாரத்தை தடுக்கிறது கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரையே கொல்ற மாதிரி இருக்குன்னு அவங்க வாதிட்டாங்க. கவர்மெண்ட் சைட்ல மக்களோட நன்மைக்காக தான் டிபிஎஸ்பி நாங்க இத பண்றோம், மக்களுக்கு நன்மை செய்யும்போது தனிநபர் உரிமைகள் குறுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பார்லிமெண்ட் தான் சுப்ரீம், அதனால நாங்க என்ன வேணா பண்ணுவோம்னு கவர்மெண்ட் ரொம்ப அழுத்தமா ஆர்கியூ பண்ணாங்க. இந்த 2 பக்க வாதத்தையும் முழுமையாக கேட்ட உச்சநீதிமன்றம் தன்னோட ஜட்ஜ்மெண்ட்ல அதிகாரத்தை திரிக்க விட்டது. கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, அரசியலமைப்பை மாத்துறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு லிமிட்டெட் பவர் தான் இருக்கு. இந்த அனிமேஷனை கவனிங்க. ஒரு லிமிட்டெட் பவரை வச்சுக்கிட்டு அந்த பவரையே அன்லிமிட்டடா மாத்திக்க முடியாதுங்கிற லாஜிக்கை கோர்ட் முன் வச்சது. அதனால கோர்ட்டோட அதிகாரத்தை தடுத்த 42nd அமெண்ட்மெண்ட்ல இருந்த அந்த முக்கியமான செக்ஷன்களை வாய்ட், அதாவது செல்லாதுன்னு கோர்ட் அதிரடியா அறிவிச்சது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மற்றும் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சண்டைக்கு கோர்ட் ஒரு செம தீர்வை சொன்னாங்க. இது ஒரு தேரோட 2 சக்கரங்கள் மாதிரி. ஒரு சக்கரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா இன்னொரு சக்கரம் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ். இதுல ஒன்னு பெருசு ஒன்னு சிறுசுன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அந்த பேலன்ஸை உடைச்சா அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பே உடைஞ்சிடும். தம்பி, எக்ஸாம்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் ஹார்மனி அண்ட் பேலன்ஸ் பிட்வீன் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4. அடுத்தது ஜுடிஷியல் ரிவ்யூ. இது பார்லிமெண்டால கூட பறிக்க முடியாத பேசிக் ஸ்ட்ரக்சர். அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை சிதைக்க வந்த சட்ட திருத்தத்தை தடுத்ததன் மூலமா புகழ்பெற்ற கேசவானந்த பாரதி வழக்கின் தீர்ப்பை இந்த மினர்வா மில்ஸ் கேஸ் தான் காப்பாத்தி நிலைநாட்டுச்சு. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இந்த முயற்சியை ஆதரிக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணைந்திடுங்கள். நன்றி.